அனைவருக்கும் வணக்கம். பொறுமை பற்றின ஒரு சிறந்த கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துக்காக ஒரு இயந்திரத்தை வடிவமைக்கிறாரு. அதற்கான விலையை நிர்ணயம் செய்யறதுல அவருக்கு ஒரே குழப்பம். அவரோட மனைவி சொல்கிறாங்க, $20,000 நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு என்ன குழப்பம்னா, அதிகமான பணம் நிர்ணயிக்கப்பட்டால் அந்த பொருள் வாங்காமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இதற்கிடையில் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துடைய மூத்த அதிகாரி தாமஸ் ஆல்வா எடிசனை சந்திக்க வருகிறாரு. நீங்கள் தயாரித்த இயந்திரத்துக்கான பணம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாரு. எடிசனும் அமைதி காத்துக்கிட்டே இருக்கிறாரு. பொறுமை இழந்த அந்த அதிகாரி என்ன பண்ணுறாருனா, $100,000 செக் புக்கை எழுதி கொடுத்துட்டு, இது முதல் தவணை தான், பணம் நிர்ணயம் செஞ்சதும் எனக்கு சொல்லி அனுப்புங்க, மிச்ச பணத்தை நான் கொடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு அந்த இயந்திரத்தை எடுத்துகிட்டும் போயிடாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருந்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் கிடச்சிது. ஆனால் பொறுமையே கடைப்பிடிக்காத அந்த அதிகாரிக்கு 4 மடங்கு நஷ்டம்தான் ஏற்பட்டது. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனால் பொறுமையே முத்துக்களை தர முடியும். ஒருவருடைய திறமைகளை வெற்றிகளாக உருமாற்றி தருவது அவரின் பொறுமையே. பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு. அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும். நீங்களும் பொறுமையை கடைபிடிங்க. நன்றி, வணக்கம்.